இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 15, 16வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த 2 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் எந்த பலிகளிலே பிரியமாய் இருக்கிறார் என்பதை இந்த 2 வசனமும் நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இந்த 15வது வசனத்திலே முதலாவது சொல்லப்படுகிற அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலியை வசனம் சொல்லுகிறது, அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். இந்த ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் நாம் ஆண்டவருக்கு செலுத்த கட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது எந்த சூழ்நிலையாய் இருப்பினும், நாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுதும் அல்லது மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுதும் அல்லது துக்கமாய் இருக்கும் பொழுதும் அல்லது போராட்டத்தின் மத்தியில இருக்கும் பொழுதோ அல்லது பலகீனத்தின் மத்தியில இருக்கும் பொழுதோ எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த முதலாவது பலியை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எப்பொழுதும் எதிர்பார்க்கிறார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அதுதான் தாவீது சங்கீதத்துல சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீது எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் நாம் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நாம் ஒரு வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்தாலும், தீமைகள் வந்தாலும், பலகீனங்கள் வந்தாலும், எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இது நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு சித்தம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று இந்த எபிரேயர் 13:15 நாம் வாசித்தோம். 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். முதலாவது பலி அது யாருக்கு செய்யப்படுகிறது என்றால் தேவனுக்கு செலுத்தப்படுகிற பலி. அது 15வது வசனத்திலே வாசித்தோம். 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இது நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். இது தேவனுக்கு செலுத்துகிற பலி அல்ல, இது மனுஷர்களுக்கு செய்யப்படுகிற பலி, மனுஷனுக்கு செலுத்துகின்ற பலி. அதாவது நம்முடைய உடன் சகோதரர்கள், நம்மை அறியாத ஜனங்கள், நம்ம மத்தியில இருக்கிற உறவினத்தார், அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, யாராகிலும் நன்மைக்காக காத்து கொண்டிருப்பார்கள் என்றால், யாராகிலும் உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், தானம் தர்மம் செய்ய வேண்டும். இது ஆண்டவர் மனுஷனுக்கு செலுத்த வேண்டிய 2வது பலியை இந்த 16வது வசனம் சொல்லுகிறது. 15வது வசனத்திலே வாசித்தோம், தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதி பலிகள், தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திர பலிகள். இது முதலாவது. 2வது 16வது வசனத்திலே மனுஷர்களுக்கு செலுத்த வேண்டிய நன்மைகள்,
தானம் தர்மம், இதை நாம் செய்ய ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. வசனம் அதுதான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் அநேக முறை தேவனை துதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், அதை நாம் தவறுவது கிடையாது. ஆனால் இதை 16வது வசனத்தில் சொல்லப்படுகிற மனுஷர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பலிகளை நாம் செய்ய மறந்து போகிறபடினால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய், இந்த செய்தியின் மூலமாய் நமக்கு நினைவுபடுத்துகிறார். நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நாம் எப்பொழுதும் இந்த 2 வசனத்தை சேர்த்து வாசிக்க வேண்டும். முதலாவது தேவனுக்கு மாத்திரம் செய்துவிட்டு மனுஷனுக்கு நாம் செய்ய மறந்து போவோம் என்றால் நாம் செலுத்துகிற பலி அது முழுமையாகாது, அது பரிபூர்ணம் அடையாது. இந்த 2ஐயும் தேவனுக்கும் செலுத்த வேண்டும், மனிதர்களுக்கும் பலிகளை செலுத்த வேண்டும். அதாவது பலிகள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தானம் தர்மம் செய்ய வேண்டும். இதை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அது பலியாக வேதம் பார்க்கிறது. இதை நாம் செய்யும் பொழுது அப்பொழுதே நாம் செய்கிற பலி பரிபூர்ணம் அடைகிறது, அது முழுமையாய் காணப்படுகிறது. நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கற்பனைகளை புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லுகிறார். அது 30வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 30வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இது முதலாவது பிரதான கற்பனை. 31வது வசனம் சொல்லுகிறது, இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. முதலாவது கற்பனை ஆண்டவர் மீது அன்பு செலுத்துவது. 2வது கற்பனை நாம் எப்படி நம்மை அன்பு கூறுகிறோமோ அது போல பிறனையும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அப்போ நாம் ஆண்டவர் மீது செலுத்துகிற அந்த அன்பு, அதனுடைய பதில் தான், அதனுடைய முடிவு தான் நாம் அவருக்கு செலுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலி. ஆண்டவரை நாம் நேசிக்கிறபடியினால் நாம் என்ன செய்கிறோம், அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதிலே நாம் ஒரு நாளும் குறைவுபடுவது கிடையாது. இந்த 2வது கற்பனையை ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார். அது என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ 2வது பலி, அங்கு சொல்லப்பட்ட பலி என்னவென்றால், பிறருக்கு நன்மை செய்யுங்கள், தானம் தர்மம் செய்யுங்கள், பிறரையும் நாம் நேசிக்க வேண்டும். அதனுடைய முடிவுதான் என்ன, அவர்கள் பிறரை நேசிக்கிறோம், அவர்களை அன்பு செலுத்துகிறோம், அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அவர்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே, அவர்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தானம் தர்மம் செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், 2 கற்பனைகளையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் சொன்ன அந்த மார்க் 12வது அதிகாரம் 31வது வசனத்திலே முதல் கற்பனை, பிரதான கற்பனை. இந்த 2 கற்பனையிலும் வேற ஒரு கற்பனையும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை. அப்போ இந்த கற்பனையும் நாம் நிறைவேற்றுகிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் விரும்புகிற அந்த பலியையும் நாம் நிறைவேற்றுகிறோம், செலுத்துகிறோம். இப்படி செய்வதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. அப்ப நாம் ஆண்டவருக்கு பிரியமான பலிகளை செலுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது அவருக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்பொழுதும் செலுத்த வேண்டும். 2வதாக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையும் தான தர்மத்தையும் நாம் செய்ய மறந்து போகக்கூடாது. இதை நாம் செய்யும் போது ஆண்டவருக்கு பிரியமான பலிகளை மாத்திரம் செலுத்துகிறவர்களாக அல்ல, அதை காட்டிலும் ஒருபடி நாம் மேலே போய் அவருடைய கற்பனைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பலிகளை நாம் செலுத்தும் பொழுது ஆண்டவருடைய கற்பனைகளை நிறைவேற்றுகிறோம். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற, ஆண்டவர் அங்கீகரிக்கிற, ஆண்டவர் பிரியமாயிருக்கிற அந்த தேவ பலியை நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலோசனைக்காய் நன்றி. நீர் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் நாங்கள் உமக்கு செலுத்தும்படியாகவும், ஆண்டவராகிய கர்த்தாவே, மனுஷர்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளையும் தான தர்மங்களையும் நான் செய்ய
தவறி போகாதபடி என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளில் பூட்டினதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது என் ஆண்டவர் இப்படிப்பட்ட செயல்களை அல்லது இப்படிப்பட்ட பலிகளை நாங்கள் செலுத்தும் பொழுது இந்த பலிகள் என் ஆண்டவருடைய பார்வையிலே பிரியமான பலியாகும், அது என் ஆண்டவர் விரும்புகிற பலியாகும், அது முழுமையான பலியாக மாறுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படியாய் நாங்கள் கற்பனைகளை நிறைவேற்றி உம்முடைய பலிகளிலே பிரியப்படுகிறவர்களா, பலிகளை நிறைவேற்றுகிறவர்களாய் என் ஆண்டவர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொரு பலியிலும் தேவன் பிரியப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.